Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidana wa nabiyyana maulana Muhammadan abduhu wa rasuluhu Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa sallama tasliman kathiran kathira amma ba'd faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim wa rabbukal ghafuru dhur rahmah لو يؤاخذهم بما كسبوا لعجل لهم العذاب بل لهم موعد لن يجدوا من دونه موئلا صدق الله العظيم وعن أبي موسى الأشعري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم அருளில் அளவற்ற அன்பில் நிகரற்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் ஆரம்ப நேரத்திலேயே வந்து அத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவன் ஏவிய விடயங்களை எடுத்தும் விலக்கிய விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், நசீஹத்து செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக படைத்த சிறந்த அவனது படைப்பினமாகிய எங்களுக்கு எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற வழிகாட்டலை நபிமார்களின் மூலம் அறிமுகம் செய்து தந்திருக்கிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த சமூகங்களுக்கு இந்த விடயங்களை போதித்திருக்கிறார்கள். எங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக மார்க்கம் என்ற பெயரில், தீன் என்ற பெயரில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற சகல விடயங்களையும் சொல்லி தந்திருக்கிறார். இவற்றை நாம் இரண்டு விதமாக நோக்கலாம். ஒன்று ஏவல்கள், மஅமூராத். ஒன்று விலக்கல்கள், மன்ஹியாத். ஏவல்கள் என்று வரும் பொழுது தொழுவது, நோன்பு நோட்பது, வசதியுள்ளவர்கள் ஜகாத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, இன்னும் அல் குர்ஆன் பாராயணம் செய்வது, திக்ர் ஸலவாத்துகள் சொல்லுவது, சதகா தர்மங்கள் முடியுமான அளவு செய்வது, இவ்வாறு எத்தனையோ விடயங்கள் ஏவல்கள் என்ற பட்டியலில் அடங்கக்கூடியவைகள்.
இவைகளை நாம் முடியுமான அளவு எடுத்து நடக்க வேண்டும். எல்லா பிரசங்கங்களினதும் ஆரம்பத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்திதான், ஏவல்களை நீங்கள் முடியுமான அளவு எடுத்து நடக்க வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது அதிலே நாம் அலட்சியமாக நடந்துவிடக் கூடாது, அதற்கு இடம் இல்லை. ஆனால் ஏவல்களை முடியுமான அளவு எடுத்து நடக்க வேண்டும். இரண்டாவதாக விலக்கல்கள், மன்ஹியாத், இவற்றை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இதிலே எக்ஸ்கியூஸ் கிடையாது, மன்னிப்பு கிடையாது. பாவங்கள் என்று வரும் பொழுது அது பெரிய பாவமாக இருக்கலாம், சிறிய பாவமாக இருக்கலாம், அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லித் துனூப ஸகீரஹா வ கபீரஹா வ ஹுவ துகா. பாவங்களில் பெரியவைகளையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், சிறியவைகளையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், அதுதான் இறையச்சம். இன்னல் ஜிபால மினல் ஹஸா, சிறிய பாவம் தானே என்று நாம் சிறிய பாவங்களுடைய விடயத்திலே பொதுபோக்காக நடந்து கொள்ளும் பொழுது அவை ஒரு அழகிய உதாரணத்துடன் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. இன்னல் ஜிபால மினல் ஹஸா, பெரிய பாவங்களுடைய இடத்தை அந்த பாவங்கள், சிறிய பாவங்கள் அதிகமாக ஒன்று சேரும் பொழுது வந்து அடைகின்றது. சிறிய கற்கள், பொடிக்கற்கள், ஆனால் ஒரு இடத்திலே அதிகமாக குவிக்கப்படும் பொழுது அது மலை போன்று காட்சியளிக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராத்தை தவிர்த்து கொள்வதை போன்று சந்தேகத்துக்கிடமான விடயங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பாவங்களில் இருந்து முற்றுமுழுதாக நாம் எங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். விலக்கல்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது எங்களுடைய வாழ்க்கையில் பாவம் எது என்பதை சரியாக இனம் கண்டுகொள்வதற்கு பாவம் என்றால் என்ன என்று, பாவம் என்ற அந்த வார்த்தைக்கே நபி அவர்கள் ஒரு வரைவிலக்கணம் சொல்லி தந்திருக்கிறார்கள். வல் இஸ்மு, பாவம் என்பது மஹாக ஃபீ சதுரிக, ஒரு விடயத்தை நீ பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது ஒரு விடயத்தை நீ கேட்க துவங்கும் பொழுது, அல்லது ஒரு விடயத்தை நீ செய்ய முனையும் பொழுது உன்னுடைய உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது என்றால், அந்த பாவத்தை அல்லது அந்த விடயத்தை நீ பார்ப்பதை, நீ கேட்பதை, நீ செய்வதை பிறர் பார்த்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கையாக நடந்து கொள்கிறாய் என்றால் அது பாவம். அவ்வப்போது எங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை இனம் கண்டுகொள்ள, பாவம் என்றால் என்ன என்று பாவம் என்ற வார்த்தைக்கே நபி அவர்களால் சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய வரைவிலக்கணம். அதிலும் விசேடமாக நாம் பாவங்களை தனிமைகளில் தவிர்த்து கொள்ள வேண்டும். இறையச்சம், அதன் மீதுதான் அல்லாஹு தாலா இம்மை மறுமை ஈருலகங்களையும் அமைத்து வைத்திருக்கிறான். மறுமையில் சுவனத்தை அல்லாஹு தாலா முத்தகீன்களுக்கு கொடுப்பான். உஇத்தத்திலே முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்குத்தான் சுவர்க்கம். இம்மை அது வசதி படைத்தவர்களுக்கு, அது அதிகாரம் படைத்தவர்களுக்கு, அது அழகானவர்களுக்கு இல்லை. இம்மையில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றாலும் எங்களிடம் இறையச்சம் தான் காணப்பட வேண்டும். ஈர் உலகத்தையும் அல்லாஹு தாலா அமைத்து வைத்திருப்பது இறையச்சத்தின் பேரில், தக்வாவின் பேரில். அந்த இறையச்சத்தின் தூய வடிவம் பாவங்களை நாம் தனிமைகளில் தவிர்த்து கொள்வதில் தான் அமைந்திருக்கிறது. தனிமையில் பாவத்தை பார்க்காமல், பாவத்தை கேட்காமல், பாவத்தில் ஈடுபடாமல் ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்கிறான் என்றால் அவன் தான் முத்தகி, அவன் தான் இறையச்சமுடையவன், அவனிடம் தான் தக்குவா இருக்கிறது. என்னிடம் தக்குவா இருக்கிறதா? எப்படி அதை என்னால் கண்டுகொள்ள முடியும்? நான் ஒரு முத்தகியா? எப்படி என்னால் அதை விளங்கிக் கொள்ள முடியும்? என்னுடைய தனிமைகளை வைத்து அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். தனிமைகளில் பாவங்களில் ஈடுபடாமல் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் என்றால் அவன் முத்தகி.
எங்களுடைய வெளிரங்கத்தையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய உள்ரங்கத்தையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும். விசேடமாக அல்லாஹ் பார்ப்பது எங்களுடைய உள்ரங்கத்தை தான், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தான், 4 சுவர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதைத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனிமையில் பாவம் செய்யக்கூடியவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவர்களை 2 இடங்களில் பிடிக்க இருக்கிறான் என்பது நபி அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமான ஒரு உண்மையாக இருக்கிறது. தனிமையில் பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா 2 இடங்களில் பிடிப்பான். அதில் முதலாவது இடம் சக்கராத்திலே பிடிப்பான். இந்த உடம்புக்குள்ளால் உயிர் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உயிர் இருப்பதனால் தான் கண்கள் பார்த்து கொண்டும், காதுகள் கேட்டுக்கொண்டும், நாவு பேசிக்கொண்டும், கைகள் பிடித்துக் கொண்டும், கால்கள் நடந்து கொண்டும், உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன. இந்த உடம்பில் இருக்கும் உயிர் ஒரு தினத்தில் உடம்பை விட்டும் பிரிக்கப்படக்கூடிய அந்த நேரம், அது சக்கராத்துடைய நேரம். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா தனிமையில் அவனை பயப்படாதவர்களை முதலாவது தடவையாக பிடிப்பான். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஹதக்கும் லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னதி ஹத்தா மா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா திராஉன். உங்களில் ஒருவர் அவரை சுவனம் வரை அழைத்து செல்லும் நல்லமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பார். இதுவரையிலெனில் அவர் நல்ல அமல்களில் ஈடுபட்டு நல்ல அமல்களை செய்து செய்து சுவர்க்கத்தை அண்மித்து விடுவார், நெருங்கி விடுவார். ஒரு முலம் தூரம் தான் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கும். ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திராஉன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு முலம் தூரம் காலை தூக்கி வைத்தால் சுவர்க்கத்துக்குள்ளால் என்டர் ஆகிவிடுவார். இந்த நிலைமையில், இந்த நேரத்தில் ஃபயாமலு பிஅமலி அஹ்லின் நாரி, எந்த செயல்கள் மாத்திரமல்ல, வார்த்தைகளாகவும் இருக்கலாம். எந்த செயல்கள் அல்லது எந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்குமோ அப்படியான ஒரு செயலை செய்து அல்லது ஒரு வார்த்தையை பேசி ஃபயதுகுலுஹு, நரகத்தில் நுழைந்து விடுவார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீசுடைய வெளித்தோற்றத்தை பார்க்கும் பொழுது இவரை அல்லாஹு தஆலா ஏமாற்றி விட்டானா என்று என்ன தோன்றும். இவ்வளவு காலமும் நன்மைகளை செய்து வந்த மனிதர், சுவர்க்கத்துடைய வாயில் வரை வந்த மனிதர், கடைசியாக ஒரு பாவத்தை செய்கிறார், அதன் காரணமாக நரகத்தில் செல்கிறார் என்றால் ஒன்றை நாம் எங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். அமல்களில் எந்த அமலின் மீது தெரியுமா அல்லாஹு தஆலா முத்திரையிட இருப்பது? அல்லாஹ் சீல் குத்துவது எங்களுடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய கடைசி அமலின் மீதுதான். அதனால் தான் அதிகமாக ஓத வேண்டும், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸ்யித் துன்யா வ அஸாபில் ஆகிரா. நானும் நீங்களும் எதிர்பார்ப்பது இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரியும் அந்த கடைசி நேரத்தில் எங்களுடைய உடம்பில் இருந்து வெளிப்படும் அந்த கடைசி அமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலாக இருக்க வேண்டும். அது மிக முக்கியமான விடயம். அதன் மீதுதான் அல்லாஹு தஆலா சீல் குத்த இருக்கிறான், முத்திரையிட இருக்கிறான். கடைசியாக ஒரு பாவத்தை செய்து ஃபயதுகுலுஹு, நரகத்தில் நுழைகிறான். இவரை அல்லாஹு தஆலா ஏமாற்றி விட்டானா? புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் புகாரியுடைய ஷரஹ் ஃபத்ஹுல் பாரியிலே விளக்கம் எழுதும் பொழுது எழுதுகிறார்கள், இந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடிய அந்த துர்ப்பாக்கியசாலி யார் என்றால், நன்மைகள் செய்து 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 சுவர்க்கத்துடைய வாயில் வரை வந்து கடைசியாக ஒரு பாவத்தை செய்து நரகத்துக்கு செல்லக்கூடிய இந்த துர்ப்பாக்கியசாலி யார் என்றால், தனிமையில் பாவத்தை பார்த்தவர், தனிமையில் பாவத்தை கேட்டவர், தனிமையில் பாவத்தில் ஈடுபட்டவர். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை உச்சரிப்பது என்னுடைய உங்களுடைய உள்ளங்களில் இது பதிய வேண்டும் என்பதற்காக. அவ்வளவு நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதிதான் எங்களுடைய தனிமைகள். முதலாவதாக அல்லாஹு தஆலா தனிமையில் பாவம் செய்பவர்களை பிடிக்கும் இடம் சக்கராத். இரண்டாவதாக மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹு தஆலா அவர்களை பிடிப்பான்.
யுமரு பினாசி மினன் நாசி யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னah. பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். தர்கீபுடைய ஆரம்ப பகுதியிலேயே இந்த ஹதீஸை பார்க்கலாம். யுமரு பினாசி மினன் நாசி யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னah. ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை நோக்கி செல்லுமாறு கட்டளையிடுவான். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கும் முறைமையை. யுமரு பினாசி மினன் நாசி யௌமல் கியாமத்தி இலல் ஜன்னah. சுவர்க்கத்தின் பால் செல்லுங்கள், சுவர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள் அல்லாஹ் கட்டளையிடுவான். அவர்களும் சுவர்க்கத்தை நோக்கி செல்லுவார்கள். ஹத்தா இதா தனூ மின்ஹா, சுவர்க்கத்தை அன்பித்து விடுவார்கள். வஸ்தன்ஷகு ரீஹஹா, சுவர்க்கத்துடைய வாடை வீசும், அதை அவர்கள் நுகருவார்கள். வனவரு இலா குசூரிஹா, சுவர்க்கத்துடைய மாளிகைகள். வமா அஅத்தஹு அல்லாஹு லி அஹ்லிஹா ஃபீஹா, சுவர்க்கத்திலே சுவர்க்கவாசிகளுக்கென்று அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்கள் அவர்களுக்கு தென்படும். வெளியிலிருந்தே அவற்றை பார்ப்பார்கள். இந்த நிலைமையில் நூது அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அழைத்து சொல்லுவான், அனிஸ்ரிஃபூஹும் அன்ஹா, மலக்குமார்களே அவர்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள். ஏன்? லா நஸீப லஹும் ஃபீஹா, அவர்களுக்கு சுவர்க்கத்திலே இடம் கிடையாது. அவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர்கள் அல்ல, சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அல்ல. அவர்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள். فَيَرْجِعُونَ بِحَسْرَةٍ مَا رَجَعَ الْأَوَّلُونَ بِمِثْلِهَا. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், விசாரணையின் பின்னர் நரகத்துக்கென்று முடிவு செய்யப்படக்கூடியவர்கள் நரகத்தை நோக்கி செல்லும் பொழுது எவ்வளவு கவலையுடனும் கைசேதத்துடனும் நாம் நரகத்துக்கு செல்கிறோமே என்ற கவலையுடனும் கைசேதத்துடனும் செல்லுவார்களோ, அதைவிட பன்மடங்கு கவலையுடனும் கைசேதத்துடனும் சுவர்க்கத்துடைய வாயில் வரை சென்று திரும்பக்கூடியவர்கள் திரும்பி வருவார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை நசீபாக்க வேண்டும். வந்து அல்லாஹுடைய சமூகத்திலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நின்று அல்லாஹ்விடம் ஒரு கேள்வி கேட்பார்கள். ரப்பனா லவ் அத்கல்தனா النار قبل ان ترينا ما اريتنا من ثوابك وما عادت فيها لاوليائك كان اهون علينا. யா அல்லாஹ், உன்னுடைய முடிவிலே நாங்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று இருந்திருந்தால் எங்களை நேராக நரகத்துக்கே அனுப்பி வைக்க வேண்டி இருந்ததல்லவா, ஏன் எங்களுடன் இப்படி நடந்து கொண்டாய்? நாம் சொல்லுவோமே, ஆசை காட்டி மோசம் செய்வது என்று. சுவர்க்கத்தை நோக்கி செல்லுமாறு சொல்லி நாமும் சென்று அங்கே சுவர்க்கத்தை பார்த்து அவனுடைய வாடையை நுகர்ந்து அதில் இருக்கும் இன்பங்களை கண்டு இவைகள் அனைத்தும் நடந்ததன் பின்னர் ஆதத்துல் இபாதிய ஸாலிஹீன மாலா ஐனுன் ரஅத், இந்த கண்களும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், இந்த காதுகளும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்வி பஷரின் ஃபலா தஅலமு நஃப்சும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். இந்த ஒரு மனித சிந்தனையாலும் சிந்தித்துணர முடியாத இன்பங்கள் அடங்கப்பெற்ற சுவர்க்கத்தை இவர்கள் கண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இப்பொழுது நீங்கள் அங்கே செல்லக்கூடியவர்கள் அல்ல, உங்கள் இருப்பிடம் நரகம் என்று அல்லாஹ்வால் சொல்லப்படும் பொழுது ஏன் இப்படி நடந்து கொண்டாய்? அதற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான், ذاك أردت بكم. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ذاك أردت بكم, இதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தேன். ذاك أردت بكم, நீங்கள் இந்த மனித கோடிகளுக்கு மத்தியில் இந்த மஹ்ஷர் வெளியில் இப்படி ஒரு கேள்வியை என்னிடம் கேட்க வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தேன். கேட்டுவிட்டீர்கள், இதோ அதற்கான பதில். குந்தும் இதா ஹலௌதும் பாரஸ்துமூனி பில் அவாயிம் வ இதா லகீதுமுன் நாஸ லகீதுமுஹும் முக்பிதீன். நீங்கள் யார் என்பதை இங்கே குழுமி இருக்கும் இந்த மனித கோடிகளுக்கு மத்தியில் தோலுரித்து காண்பிக்க போகிறேன். பசுத்தோல் போத்திய புலிகள் என்று சொல்லுவோமே, யாரெல்லாம் இருப்பார்கள்? நபிமார்கள் இருப்பார்கள், ரசூல்மார்கள் இருப்பார்கள், சஹாபாக்கள் இருப்பார்கள். எங்களுடைய தந்தை அவருடைய தந்தை, எங்களுடைய பிள்ளை அவருடைய பிள்ளை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இந்த உலகத்திலே பிறந்து மரணிக்க இருக்கும் அந்த கடைசி மனிதன் வரை அத்தனை பேருக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா தோலுரித்து காண்பித்தால் எங்களுடைய நிலைமை என்னவாகும்? சொல்லுவான், நீங்கள் யார் என்றால் குந்தும் இதா ஹலௌதும் பாரஸ்துமூனி பில் அவாயிம் வ இதா லகீதுமுன் நாஸ லகீதுமுஹும் முக்பிதீன். நீங்கள் மக்களுக்கு முன்னால்
மக்களுடன் மக்களாக இருக்கும் பொழுது, உங்களுடைய பெற்றோருக்கு முன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால், உங்களுடைய மனைவிக்கு முன்னால், உங்களுடைய கணவனுக்கு முன்னால், உங்களுடைய அதிபருக்கு முன்னால், உங்களுடைய ஆசிரியருக்கு முன்னால், உங்களுடைய உஸ்தாதுக்கு முன்னால், தலைவருக்கு முன்னால், நிர்வாகிக்கு முன்னால், நண்பனுக்கு முன்னால், மற்றவர்களுக்கு முன்னால் உங்களை நல்லவர்களை போன்று காண்பித்துக் கொண்டிருந்தீர்கள். இதா ஹலௌதும், தனிமைகளில், 4 சிவர்களுக்கு மத்தியில், யாரும் இல்லாத அந்த சந்தர்ப்பங்களில், 4 சிவர்களுக்கு மத்தியில் இருக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பம் மாத்திரம் அல்ல தனிமை என்பது. ஒருவர் இங்கிருந்து கண்டியை நோக்கி பயணிக்கிறார் அல்லது கொழும்பை நோக்கி பயணிக்கிறார். அனுராதபுரத்தில் இருந்து அவர் பயணிக்கும் வாகனத்திலே, பஸ்ஸிலே அவருக்கு அறிமுகமானவர்கள் யாரும் இல்லை என்றால் அவர் பயணம் முடியும் வரையில் ஒரு வகையான தனிமையில் தான் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் தொழில் நிமித்தமாக. அங்கே அவருக்கு அறிமுகமானவர்கள் யாரும் இல்லை என்றால் அவர் அங்கே இருக்கும் காலம் வரை அவர் தனிமையில் தான் இருக்கிறார். அந்த தனிமைகளில் பாவத்தை பார்க்க, பாவத்தை கேட்க, பாவத்தில் ஈடுபட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமைந்தன. யாரும் பார்க்கவில்லை தானே, யாரும் கேட்கவில்லை தானே, யாரும் எனக்கு தெரிந்தவர்கள் இல்லை தானே என்ற அந்த தைரியத்தில் அந்த பாவங்களை பார்த்தவர்கள், கேட்டவர்கள், செய்தவர்கள் தான் நீங்கள். உங்களுடைய உள்ளங்களிலே நான் பார்த்தது ஒன்று, நீங்கள் மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தது வேறொன்று. படம் காட்டிக் கொண்டிருந்தீர்கள். அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஏவல்களை எடுத்து நடந்தீர்கள், மற்றவர்களை பயந்து. அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன கதைப்பார். அவ்வப்போது பாவங்களில் இருந்து, நான் வேண்டாம் என்று தடை செய்த விடயங்களில் இருந்து தவிர்த்து நடந்து கொண்டீர்கள், அதுவும் அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன கதைப்பார் என்பதற்காக, எனக்காக வேண்டி பாவங்களை விட்டவர்கள் அல்ல. அவ்வாறு எனக்காக வேண்டி பாவங்களை நீங்கள் விரும்பவர்களாக இருந்திருந்தால், தனிமைகளிலும் பாவங்களை செய்யாமல் பாவங்களில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருப்பீர்கள். செஞ்சதும் மக்களுக்காக, விட்டதும் மக்களுக்காக. இதனூடாக நீங்கள் கண்ணியப்படுத்தியது, சங்கைப்படுத்தியது மக்களைத்தான், என்னை அல்ல. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு நரகத்துடைய தண்டனையுடன் மேலதிகமாக போனஸாக ஒரு தண்டனை வழங்கி வைக்கப்படுகிறது. அது என்னவென்றால், சுவர்க்கத்தை பார்த்தீர்கள் தானே, அது உங்களுக்கு கிடைக்காது. அந்த கவலை மேலதிகமாக உங்களுக்கு வழங்கி வைக்கப்படும் ஒரு தண்டனை. சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே ஒரு நீண்ட காலம் சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்ததன் பின்னர் அவர்களிடம் மலக்குமார்களுடைய ஒரு வஃப்தை, ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா அனுப்பி வைப்பான். அவர்கள் வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், இன்ன ரப்பக்கும் யுக்ரிஉகுமுஸ் ஸலாம, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான். சுப்ஹானல்லாஹ். சவுதி மன்னர் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார். ஒருவர் சவுதி மன்னரிடம் இருந்து சலாத்தை பெற்றுக் கொள்ளும் போது கொலரை உயர்த்திக் கொள்வார், பெருமைப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். இது யார் சலாம் சொல்லி அனுப்பி இருப்பது? அனமாலிக்குல் முலூக், அனமாலிக்குல் முலூக் வமலிக்குல் முலூக், நான் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், நான் தான் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆட்சியாளன். இந்த அகிலங்கள், அந்த சராசரங்கள் அனைத்தையும் படைத்து தனித்து நின்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அந்த அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான். இன்ன ரப்பக்கும் யுக்ரிஉகும் ஸலாம், அவனோட ரப்ப அவங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான். வயஸ்தஸீருக்கும், அவன் அவளை சந்திக்க விரும்புகிறான். எதற்காக? லிதந்துரு இலைஹி, அவனை நீங்கள் பார்ப்பதற்காகவும், வயந்துர இலைக்கும், அவன் உங்களை பார்ப்பதற்காகவும், அவனுடன் நீங்கள் பேசுவதற்காகவும், அவன் உங்களுடன் பேசுவதற்காகவும், அவனுக்கு நீங்கள் சலாம் சொல்வதற்காகவும், அவன் உங்களுக்கு பதில் சலாம் சொல்லுவதற்காகவும், அவனிடம் இருக்கும் அருட்கொடைகளை இன்னும் 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 உங்களுக்கு வாரி வாரி வழங்குவதற்காக உங்களை அழைத்து வர சொன்னான். இது ஒரு நீண்ட ஹதீஸ். ஒரு சுவர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு ஒட்டகத்தை வழங்கி வைப்பான். அவர்கள் அதிலே பயணித்து வருவார்கள். ஃபயன்தலிகூன ஸஃபன் முஅத்ததிலன், அணி அணியாக வருவார்கள். வலா யமுர்ரூன பிஷஜரத்தின் மின் அஷ்யாரில் ஜன்னதி, சுவர்க்கத்து மரங்களுக்கு அருகால் அவர்கள் நடந்து செல்லும் பொழுது
அந்த மரங்கள் அவற்றில் இருக்கும் கிளைகளில் உள்ள கனிகளை அவர்களுடைய வாய்க்கருகில் நெருக்கி கொடுக்கும். புசித்துக் கொண்டே வாருங்கள். ولا يمرون بشجرة من أشجار الجنة إلا أتحفتهم بثمرها وزهلت لهم من طريقهم. அவர்கள் வரும் பாதையில் இருந்த அவை வேருடன் பிடுங்கிண்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி சென்று விடும். கராஹியத் ஐயன் சலிம சஃபுஹும் வ துஃபர்ரிக பைனல் மர்இ வ ரஃபிகிஹி. அந்த சுவர்க்கவாசிகளுடைய அணிகளுக்கு மத்தியிலே முன்பின் ஆகிவிடக் கூடாது என்று அவை தானாக ஒதுங்கி சென்று விடும். இந்த ஹதீஸுடைய இறுதி பகுதிக்கு வருவோம். ஃபலம்மா தஃபாஉ இலல் ஜப்பாரி தபாரக வ தஆலா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அந்த சுவர்க்கவாசிகள் வந்து அடைந்ததன் பின்னர் அஸ்ஃபர லஹும் அன் வஜ்ஹில் கரீம், அல்லாஹ் தன்னுடைய சங்கியான முகத்தை தன்னை அவர்களுக்கு காண்பிப்பான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அழகானவன். அழகர்கள் அழகிகள், அழகான படைப்பினங்கள், அழகான காட்சிகள், இவை அனைத்திற்கும் இவர்கள் அனைவருக்கும் அழகை கொடுத்த அந்த அல்லாஹ் எவ்வளவு அழகானவனாக இருப்பான். அஸ்ஃபர லஹும் அன் வஜ்ஹில் கரீம், அல்லாஹ் அவர்களுக்கு தன்னை காண்பிப்பான். அல்லாஹ் எப்படியானவன் அது எங்களுக்கு தெரியாது, அவனுடைய உருவம் எங்களுக்கு தெரியாது. குல்லமா வகுல்லுமா ஹதர பிபாலிக ஃபல்லாஹு பிகிலாஃபி ذلك, நீங்கள் அல்லாஹ்வுக்கு எத்தனை உருவங்களை எத்தனை தோற்றங்களை கற்பித்தாலும் அத்தனை உருவங்களுக்கும் அத்தனை தோற்றங்களுக்கும் மாற்றமானவன், புறம்பானவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் இப்படியானவன் என்று ஒரு தோற்றத்தை அல்லாஹ்வுக்கு எங்களால் கற்பிக்க முடியாது. ஆனால் இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் யௌமல் கியாமத்தி கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், சுவர்க்கத்துக்கு சென்றால் அல்லாஹ்வை நாம் பௌர்ணமி நிலவை 14வது பிறையை எப்படி தெளிவான வானத்திலே காண்போமோ அது போன்று காண்போம். நபி அவர்களுடைய வாக்கு, அல்லாஹ் தன்னை காண்பிப்பான். எப்படி இருக்கும்? சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்த்து சொல்லுவார்கள், ரப்பனா யா அல்லாஹ் அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ லக ஹக்குல் ஜலாலி வல் இக்ராம். இது சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வுக்கு சொல்லும் சலாம். அல்லாஹ் பதில் சொல்லுவான், இன்னனி அனஸ் ஸலாம் வ மின்னி அஸ்ஸலாம் வ லிய ஹக்குல் ஜலாலி வல் இக்ராம். சுவர்க்கவாசிகளுக்கு அவர்களுடைய சலாத்துக்கு அல்லாஹு தாலா பதில் சொல்கிறார். அதை தொடர்ந்து அல்லாஹு தாலா அந்த சுவர்க்கவாசிகளை வரவேற்பான், வெல்கம் பண்ணுவான், இஸ்திக்பால் செய்வான். ஃபமர்ஹபன் பிஇபாதி அல்லதீன ஹஃபிது வஸியதி, உலகத்தில் வாழும் காலத்தில் எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று வாழ்வாமல் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று நான் சொல்லி தந்த அந்த வாழ்க்கை திட்டத்தை சரிவர பேணி வாழ்ந்துவிட்டு வந்த என்னுடைய அடியார்களாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். என்னுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை, என்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயுடைய கருவறையிலிருந்து ஆரம்பித்த பயணம் அல்ல இது. ஆலமுல் அர்வாஹில் இருந்து அல்லாஹ்வால் துவக்கி வைக்கப்பட்ட பயணம் இது. அங்கே ஆலமுல் அர்வாஹிலே ரூஹலுடைய உலகத்திலே அல்லாஹ் எங்களை ரூஹலா இருக்கும் பொழுது பார்த்து கேட்டான், அலஸ்து ரப்பிக்கும், நான் தானே உங்களோட ரப்பு? காலு பலா, ஓ நீ தான் எங்கட ரப்பு. அது அல்லாஹ்வுடன் நாம் செய்திருக்கும் ஒப்பந்தம். அந்த ஆலமுல் அர்வாஹிலே என்னுடன் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை உலக வாழ்க்கையில் மீறாமல் சரிவர பேணி நடந்துவிட்டு வந்த என்னுடைய அடியார்களாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். வகாஃபூனி பில் கைப், நான் சொல்ல வந்த விடயம் இதுதான். அடுத்ததாக அல்லாஹு தாலா எதை சொல்கிறான்? தனிமையிலும் நாலு சிவர்களுக்கு மத்தியிலும் யாரும் இல்லாத அந்த சந்தர்ப்பங்களிலும் பாவங்களை பார்க்க, பாவங்களை கேட்க, பாவங்களில் ஈடுபட அவகாசம் அமைந்தும் பாவங்களை பார்க்காமல், பாவங்களை கேட்காமல், பாவங்களில் ஈடுபடாமல் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ற பயத்தால் அவற்றில் இருந்து தவிர்ந்து நடந்த என்னுடைய அடியார்களாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். எல்லா நிலைமைகளிலும் எனக்காக வேண்டி என்று வாழ்ந்துவிட்டு வந்த என்னுடைய அடியார்களாகி உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். அல்லாஹ்வுடைய வாய்ஸ், குரல், கலாம் கதீம், அது எப்படி இருக்கும்? எவ்வளவு இனிமையானதாக இருக்கும். அல்லாஹ்வை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுவிட்டு அந்த சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், இஸ்ஸதிக்,
உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உன்னுடைய கடாட்சத்தின் மீது சத்தியமாக, உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்தின் மீது சத்தியமாக, உலகத்திலே வாழும் காலத்தில் எந்த அளவு உன்னை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்க வேண்டுமோ அந்த அளவு சங்கைப்படுத்த தவறிவிட்டோம் யா அல்லாஹ். வலா அத்தைனா இலைக்க குல்ல ஹக்கீக், உலகத்தில் வாழும் காலத்தில் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய தவறிவிட்டோம் யா அல்லாஹ். இவ்வளவு பரிசுத்தமான நாயன் நீ. இன்று உன்னிடம் நாம் எதனையும் கேட்கவில்லை, நாம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். ஒரு சஜதா செய்ய வேண்டும். எத்தனை சஜதாக்களை நாம் பால்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சஜதா செய்ய வேண்டும் உனக்கு முன்னால், அதற்கான அனுமதியை நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி அந்த சுவர்க்கவாசிகள் சஜதாவுக்காக வேண்டி குனிவார்கள். அல்லாஹ் வேண்டாம், தடை செய்து விடுவார். லஸ்தும் ஃபீ தாரி அமல், நீங்கள் இப்பொழுது இருப்பது அமல் செய்யும் இடத்தில் அல்ல. இன்னமா அன்தும் ஃபீ தாரி ஜஸா, நீங்கள் இப்பொழுது இருப்பது கூலி பெறும் இடத்தில். ஃபதாலமா அன்சபதும் லியல் அபதான, உலகத்தில் வாழும் காலத்தில் ஒரு நீண்டதொரு காலம் உங்களுடைய உடம்புகளை எனக்கு முன்னால் கொண்டு வந்து நட்டி வைத்தீர்கள். வானைத்தும் லியல் வுஜூஹ, உங்களுடைய முகங்களை எனக்காக வேண்டி நிலத்திலே கொண்டு போய் வைத்தீர்கள். ஃபல்ஆன அஃப்லைதும் இலா ரூஹி வ கராமதி, என்னுடைய அருட்களை நீங்கள் செய்தவற்றிற்கான கூலிகளை பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்காக இப்பொழுது என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இங்கே சஜதா கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு புத்தி சொல்கிறான். வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும். தனிமையில் உட்கார்ந்து நானும் நீங்களும் சிந்திப்போம். எங்களை படைத்த இந்த உலகத்தை படைத்த அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய புத்திமதி, வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், உங்களுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கும் அந்த ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும். ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலங்கள் சராசரி ஒரு மனிதன் உறங்கக்கூடிய நேரம். 24 மணித்தியாலங்களில் 8 மணித்தியாலங்கள் என்பது 1/3. ஒரு நாளைக்கு 1/3 பகுதி நேரம் நாம் உறங்குகிறோம், உறக்கத்துக்காக வேண்டி ஒதுக்கிறோம் என்றால் 60 வருடங்கள் வாழ்ந்தவர் 20 வருடங்கள் உறுதியாக சொல்ல முடியும் அவர் உறங்கி இருக்கிறார். மீதம் இருப்பது 40 வருடங்கள். அதில் சிறுபராயம், வயோதிபம், மனித தேவைகளுக்காக வேண்டி ஒதுக்கிய காலங்கள், நேரங்கள், நோய்வாய்ப்பட்டு இருந்த சந்தர்ப்பங்கள், இது பற்றி எல்லாம் விசாரணை இல்லை என்று சொல்ல வரவில்லை. வைத்துக் கொள்வோம். இவற்றை ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கும் காலத்தை நாம் சற்று பார்க்கும் பொழுதே எவ்வளவு ஒரு குறுகிய ஒரு சந்தர்ப்பம், சிறியதொரு காலம். எதற்காக? மறுமையை ஆயத்தம் செய்வதற்காக, கபரை தயாரிப்பதற்காக. லா தஹ்சபன்னல் கபர ஹுஃரத்தம் மினத் துராப், வெறும் மண்ணறையாக கருதி விடாதீர்கள். கபர் என்பது அது ஒரு வாழ்க்கை. இலா யௌமி யுபாஸூன், பாசுடைய நாள் வரை அங்கே வமி வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபாஸூன், பர்ஸஹுடைய வாழ்க்கை இருக்கிறது. நபி அவர்கள் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதோ மரணித்தவர், கபரில் தான் இருக்கிறார். அங்கே அவர்களுக்குரிய காலங்களை அல்லாஹு தஆலா சுருக்கி காண்பிப்பான். அது தனிப்பட்ட விடயம். பொதுவாக பார்க்கும் பொழுது 60, 70, 100 வருடங்கள் வாழ்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கபறுகளிலே வாழ இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டோம். மஹ்ஷரிலே 50,000 சனத்தின் மிம்மா தஅதுன், 50,000 வருடங்களுக்கு சமமான காலம் என்கிறான் அல்லாஹ். 49,000 வருடங்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு 1000 வருடங்களை முன்னால் வைத்து இந்த காலத்தில் உலகத்தில் நாம் யாராவது 1000 வருடங்கள் வாழ்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. 49,000 வருடங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் 1000 வருடங்கள், அதிலிருந்து ஒரு 900 ஒதுக்குவோம். 49,900 வருடங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலைமையில் ஒரு 100 வருடங்கள் இந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள், அந்த 100உடன் 900 சேர்த்தால் விளங்குவதற்காக
நானும் நீங்களும் விளங்குவதற்காக இப்படி பிரித்து சொல்கிறேன். அந்த 100 வருடங்களுடன் 900 சேர்த்தால் 1000 வருடங்கள், அந்த 1000-துடன் 49,000 வருடங்களை சேர்த்தால் 50,000 வருடங்கள். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். மஹ்ஷருடைய காலம் 50,000 வருடங்களுக்கு சமமான காலம். மோமின்களுக்கு அதை சிறுமைப்படுத்தி காண்பிப்பான். அது காஸ், தனிப்பட்ட விடயம். விசாரணையின் பின்னர் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் சென்றதன் பின்னர் அந்த சுவர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் கழியக்கூடிய ஒரு நாளுடைய அளவு 1000 வருடங்களுக்கு சமன். என்ன வாழ்க்கை சகோதரர்களே! உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில முறைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். பெற்றோர்கள், பிள்ளைகள், ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தொழில் துறவுகளில் ஈடுபட வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், முடியும் என்றால் அரசியலில் ஈடுபடலாம். வேண்டாம் என்று இஸ்லாம் தடை செய்யவில்லை, அனைத்தையும் செய்யலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் எங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திற்கு தனிமையில் அனுப்பி வைக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் இருந்து தனிமையில் தான் கபரை நோக்கி பயணிக்க இருக்கிறேன். என்னுடைய மறுமையை நான் சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும். விசேடமாக மறுமை சிறப்பாக வேண்டும் என்றால் எங்களுடைய தனிமைகள் சீராக வேண்டும். தனிமைகள் பாவங்களால் நிரம்பி காணும் பொழுது எங்களுடைய மறுமை நாறிவிடும். இன்று சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் என்ற வேறுபாடின்றி இந்த கையடக்க தொலைபேசியுடைய விபரீதம் பல நலவுகள் இருக்கின்றன. அதன் வெளிப்பாடு பாவங்கள், தனிமைகளில் சர்வசாதாரணமாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பாவங்களில் இருந்து நாம் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இறுதியாக அல் குர்ஆனிய வசனம் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரா கஹ்ஃபிலே, வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா லவ் யுஆஹிதுஹும் பிமா கஸபு லஅஜ்ஜல லஹுமுல் அஸாப் பல் லஹும் மௌஇதுல் லா யஜிது மின் தூனிஹி மௌஇலா. சில மாதங்களுக்கு முன்னால் இந்த ஆயத்தை சூரா கஹ்ஃபிலே ஓதிக்கொண்டு போகும்போது இந்த ஆயத்தை கடந்து செல்கிறேன். மீண்டும் மீண்டும் அதை ஓத வேண்டும் என்ற ஒரு உணர்வு. ஓதுகிறேன். சில நாட்களுடைய தூக்கத்தை இந்த குர்ஆனுடைய வசனம் இல்லாமல் ஆக்கிவிட்டது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா, உங்களுடைய ரப்பு பாவங்களை மன்னிக்க கூடியவன் தான், இரக்கமுள்ளவனும் தான். லவ் யுஆஹிதுஹும் பிமா கஸபு, நீங்கள் செய்யும் பாவங்களுக்கு அவ்வப்போதே அல்லாஹ் உங்களை தண்டித்தால் லஅஜ்ஜல லஹுமுல் அஸாப், எப்பொழுதோ உங்களுக்கு அவனுடைய தண்டனை வந்து அடைந்திருக்கும். பல்லஹும் மௌஇதுன், இதுதான் அந்த இடம். தூக்கத்தை இல்லாமலாக்கிய இடம் இந்த இடம் தான். பல்லஹும் மௌஇதுன், பாவம் செய்யக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்று அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். தப்பலாம் என்று நினைக்க வேண்டாம், உங்களுக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது. அது எப்ப தெரியாது. அப்படி அந்த நேரத்திலே அல்லாஹ் உங்களை பிடித்தால் லயஜிது மின் தூனிஹி மௌஇலா, அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான்? அப்படி அல்லாஹ் உங்களை பிடிக்கும் பொழுது அவனிடமிருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. செய்த பாவங்களில் இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி கண்ணீர் வடித்து தௌபாவை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கையிலே மீதமுள்ள காலங்களில் சிறிய பாவங்களாக இருக்கலாம், பெரிய பாவங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்திலிருந்தும் முற்று முழுதாக எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இதுவரை காலமும் எவ்வளவோ பாவங்களை தனிமைகளில் பார்த்தும் கேட்டும் செய்தும் இருக்கிறோம். யா அல்லாஹ் கூட்டாகவும் எவ்வளவோ பாவங்கள் எங்களால் இடம்பெற்று இருக்கின்றன. யா அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் சக்கராத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா உள்ளத்துடைய ஆழத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும். வாய் நிறைய சொல்ல வேண்டும். உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் மரணிக்க வேண்டும். அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.